ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ஜூஸோட பெனிஃபிட் பற்றியும் அது என்னென்ன டைமில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் ஜூஸ் வகைகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதில் முக்கியமான ஒன்று தான் பீட்ரூட்டு. நம்ம ப்ரெக்னன்சி இல்லாத காலத்திலே பீட்ரூட் ஜூஸ் எடுத்தால் ஸ்கின் க்ளோவாகும், அது மாதிரிக்கு பாடிக்கு டீடாக்ஸ் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். உடல் ஆரோக்கியத்துக்கு பீட்ரூட் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கும். இந்த பீட்ரூட்டில் என்னென்ன இருக்குன்னா, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மேக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்து இருக்குது. இதை தவிர என்னென்ன இருக்குன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B1, விட்டமின் B2 போன்றவெல்லாம் இருக்கும். அது மாதிரிக்கு பீட்ரூட்டில் வந்து அயன் சத்து அதிகமாக இருக்கும், அதாவது இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் நார்மலாகவே ஹீமோக்ளோபின் அளவு வந்து குறையும் சில பேர்த்துக்கு. அந்த மாதிரி குறையும் போது பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும் போது உங்களுக்கு ரத்த பற்றாக்குறை பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இந்த ரத்த பற்றாக்குறை ஏற்படுறதுனால உடல் ரீதியான பிரச்சனையை நிறையா சந்திப்பீங்க கன்சீவாக இருக்கும்போது. இந்த பீட்ரூட் ஜூஸ் எப்போ குடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மோஸ்ட்லி இதை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிற போது கர்ப்ப காலத்தில் இது பெனிஃபிட்டாக இருக்கும். காலையில் இந்த பீட்ரூட் ஜூஸை உங்களால் எடுக்க முடியலன்னா காலையிலையும் லஞ்சுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு ரத்த சோகையே குணமாக்கும். பீட்ரூட் சாறு வெறுமாவும் குடிக்கலாம், ஆனால் இதில் மாதுளையும் கலந்து நீங்கள் குடிக்கும் போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் பச்சையாக அரைச்சி குடிக்கிறத விட பீட்ரூட்டை வந்து சூப்பு மாதிரிக்கு தண்ணியில் கொதிக்க வச்சு மிளகு, சீரகம், வெங்காயம் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கும் போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் பீட்ரூட் எடுக்கிறது நல்லது தான், ஆனால் அதே சமயத்தில் இதை வந்து அதிக அளவில் எடுத்துக்கூடக்கூடாது. ஒரு நாளைக்கு 100 மில்லி அளவு வந்து பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை நீங்கள் எடுக்கிறதுனால ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். பீட்ரூட்டில் வந்து நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அது மாதிரிக்கு இந்த பீட்ரூட் சாப்பிடும் போது குழந்தை வந்து சிவப்பாக பிறக்குமா அப்படின்ற டவுட்டும் இருக்குது. அதாவது பீட்ரூட்டில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால அந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு நம்ம உடலுக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. கன்சீவாக இருக்க ஒவ்வொருத்தவங்களுமே குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த பீட்ரூட் சாப்பிடும் போது உங்களுக்கு நிச்சயமாக ஆரோக்கியமான வலிமையான குழந்தை பிறக்கும். அது மாதிரிக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒத்துக்காதா அப்படின்றத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறதும் நல்லது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி உடல்நிலை இருக்கும். அது மாதிரிக்கு இந்த பீட்ரூட் வந்து உங்கள் கல்லீரலுக்குமே நல்லது. பீட்ரூட்டில் பீட்டாசின்னு ஒரு நிரம்பி இருக்குது. இந்த நிரம்பி வந்து உங்கள் கல்லீரல்லையும் உங்கள் ரத்தத்துலேயும் நச்சுக்களை வந்து வெளியேற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் வந்து உங்கள் உடம்புல வந்து கொழுப்பு படியாமல் பார்த்துக்கிறோம். ஆரோக்கியமான கல்லீரலுக்கும் உங்கள் செரிமான அமைப்புக்கும் சரியாக செயல்பட இந்த பீட்ரூட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரிக்கு இந்த பீட்ரூட் நீங்கள் ரெகுலராக குடிக்கும் போது உங்கள் வெயிட்டு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் கர்ப்ப காலத்தில் கொஞ்சம் நார்மலாக வச்சுருக்கோம். பீட்ரூட்டில் வந்து போலிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால அதோட உங்கள் கருவின் வளர்ச்சிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரிக்கு சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குவதற்கும் இந்த பீட்ரூட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரிக்கு வேக போட்டு சாப்பிட்லாம், பச்சையாகவும் அரைச்சி குடிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அது மாதிரிக்கு குழம்புக்கு வந்து சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம். வேக வச்சு சாப்பிடும் போது அது ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் பீட்ரூட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தையோட நிறமும் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ பீட்ரூட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரிக்கு உங்கள் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் அந்த பீட்ரூட்டை எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.